பேசலாம். நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். பணிவான வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கங்கள் அம்மா. வகுப்பு தொடங்கலாம். அந்த பக்கம் மியூட் போட்டுக்கிறேன். மைண்ட் மட்டும் இந்த விஷயத்தை உள்ள வாங்கி தன்னை உணர்ந்துடுச்சுன்னா அது தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விடும். அப்ப தனித்துவ அடையாளங்களை எப்போ இழந்து விடுகிறதோ அப்ப அது துரிய நிலையை அட்டைன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அது பிரம்மம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஞானிகளுடைய நிலை. அப்ப அது ஈஸி நீங்க அட்டன் பண்றதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுல திடமா நீங்க நின்றுட்டீங்கன்னா நீங்க அட்டைன் பண்ணிடலாம். ஆனா அந்த திடத்தன்மைக்குள்ள போகாம நீங்க திருப்பி திருப்பி ஒரு பயத்துல அல்லது விவகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்கிறோம் நம்ம நிறைய பேர். நானும் பார்த்துட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இதே வேதாந்த பாடங்களை தான் நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வேற வேற ஆங்கிள் சொல்லுவேன், ஃபேஸ்புக்ல சொல்லுவேன், எதெல்லாம் சோசியல் மீடியா இருக்கோ அதுல எப்படியாவது கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துணுங்கிறதுக்காக மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா வேற என்ன பண்றது, நான் இதே வேலையா தான் இருந்தாகணும். வேற என்ன, எனக்கு வேற எதுவும் தெரியாது, எனக்கு வேற ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்ப இதனால மாத்தி மாத்தி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பாக்குறேன் எல்லாம் அப்படியே பயங்கர ஆர்வமா வருவாங்க. 10 நாள் கிளாஸ் கேட்பாங்க, 1 மாசம் கூட சிலர் கேட்பாங்க. அப்புறம் கடைசியில காணாம போயிடுவாங்க. ஏன்னா உலக விவகாரம் மீண்டும் அவர்களை இழுத்துடும். ஏன்னா அதுதான் மாயை. அந்த மாயையினுடைய விளையாட்டை, மைண்டினுடைய விளையாட்டை அவங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கையில அவங்க அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப யார் ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுயத்தை உணர்ந்து கொண்டு இந்த உலகம்ங்கிறது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா நானே பிரம்மம், என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில? மனம் என்ற எண்ணங்களால். அப்ப நான் இந்த எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள் என்றதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த எண்ணங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படம். அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி. அப்படி பார்த்துட்டு இந்த உலகத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம். ஆனா அப்படி செய்யக்கூடிய நிலை ஞான நிலையிலிருந்து செய்யறவங்க கண்டதெல்லாம் செய்ய முடியாது. கருத்துள்ள விஷயங்களையும் சமுதாயத்துக்கு பயனுள்ள விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கலாம். அப்புறம் உடம்பை விட்டுட்டோம்னா அவங்க வேலை முடிஞ்சுது, அவங்க திருப்பி வரமாட்டாங்க. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி இந்த ஹியூமன் பாடி எந்த பாடியுமே கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்லெஸ் ஸ்டேட் போயிடுறாங்க. அவங்க அந்த துரிய நிலையை டச் பண்ணிட்டாங்கன்னா அது எங்க போயிடுது? மனம் கடந்து அந்த ஆகாசத்துக்கு போயிடுது. ஆனாலும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த உலகத்துக்குள்ள ஈஸ்வரன் நிலையில விவகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தனக்குள்ள தெரியும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் ஞானிகளுடைய நிலைங்க. அந்த நிலைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் வரணும். அது இந்த வேதாந்த சாஸ்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் வந்துட முடியுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. மைக் ஓபன் பண்றேன். 10 நிமிஷத்துல முடிக்கணும். ஐயா கேள்வி கேட்கலாமா? இப்ப யார் பேசுறீங்க ஐயா? நாகராஜன். சொல்லுங்க ஐயா. இது அவித்யா, கரைதல் அண்ட் காரண சரீரம் அழிதல், இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அவித்யா அனாதின்றோம். அனாதி அதுக்கு பிறப்பு இல்லை, முடிவு இல்லை. ஆனா முடிவு ஒடுங்குவதாம நினைத்து கொள்ளலாமா? கரைதல்னா என்ன, அழிதல்னா என்ன? இது கொஞ்சம் விளக்கலாம். ஆல்ரெடி விளக்கிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். அதாவது இதுதான் நம்ம 2 நாள் கிளாஸ். அதாவது காரண சரீரம் என்பது அவித்யா, அறியாமை. அது அனாதி. அனாதி என்றால் என்ன? அது எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. ஆனால் அது அழியக்கூடியதானா? அழியக்கூடியதுதான். அனாதிங்கிற ஒரு விஷயத்தை அழிக்கலாம், ஆனா அழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஜீவனா இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரண சரீரத்தை நீங்க அழிக்கணும் அப்படின்னா நீங்க ஞானத்தை பெற வேண்டும். அதாவது அவித்யா என்றால் அறியாமை. அந்த அறியாமை நீக்கப்பட வேண்டுமானால் நான் அறிவு என்று தன்னை உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் அறியாமை அங்கு விலகிவிடும். அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ வெளிச்சம் வந்தா இருள் போய்த்தான் ஆகணும். அங்க இருள் இருக்கவே முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை கிடையாது. அது மாதிரி அஜ்ஞானத்துக்கு எப்ப வேலை இல்லைன்னா, அறிவு வந்து விட்டால் அஜ்ஞானத்துக்கு வேலை இல்லை. அப்ப நீங்க அந்த அறிவா பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, நீங்க காரண சரீரத்தை அழிச்சிட்டீங்கிறது சிம்பிள் லாஜிக். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. காரண சரீரத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், என்னென்ன முயற்சிகள் பண்ணணும், ஒன்றுமே தேவையில்லை. ஞானம் தான் கை கொடுக்கும். ஆனா இந்த ஞானத்துக்குள்ள வர்றதுக்கு இவ்வளவு மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது. இப்ப இந்த ஞான பாதைக்குள்ள நீங்க என்டர் ஆகணும்னா
ஆல்ரெடி நீங்க தியானம் பண்ணிருக்கணும், ஜபம் பண்ணிருக்கணும், பக்தி பண்ணிருக்கணும், எல்லாம் பண்ணாதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து தொடவே முடியும். இதுதான் நான் ஜெனரல் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்றேன்ல. நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கல, 5ஆம் கிளாஸ் படிக்கல, வந்து 10th உட்காந்து என்ன புரியும்? ஒண்ணும் புரியாது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணி +2 பாஸ் பண்ணி டிகிரிக்குள்ள வந்து உட்கார்ற மாதிரி இங்க ஞானம்குள்ள வர்றாங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளையும் அவங்க கடந்துதான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதனால ஞானம் என்பது உங்களுடைய சுய அறிவு. அது உங்களிடத்துல பிரகாசிக்கும் போது உங்களுடைய அஜ்ஞானம் தானாவே கரைஞ்சிடும். அங்க அந்த காரண சரீரம் இருக்காது. அப்ப அந்த காரண சரீரத்தை அழிக்கணும்னா நீங்க ஞானியா மாறணும். அதை தவிர வேற வழியே கிடையாது. அப்ப ஞானி ஆகிறதுக்கு என்ன வழின்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். இந்த பாடத்துக்கு எனக்கு புரியுதான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுக்கணும். புரியலன்னா இன்னும் மனம் பக்குவப்படணும். அப்ப மனதை பக்குவப்படுத்துவதற்கான இன்னும் தியான முறைகள், பூஜை முறைகள், மந்திர ஜபதபங்கள் எல்லாம் நீங்க திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணி நீங்க லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட, அப்புறம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஞானியாக முடியும். ஆனா எடுத்த உடனே வந்து இப்ப நான் +2 உட்காந்து எனக்கு பாடம் புரியலன்னு சொல்றவங்க எல்லாம் ஒழுங்கா 5வது 6வது படிக்காம வந்து இங்க உட்காந்துருக்காங்கிறது அடையாளம் மாதிரி இங்கேயே நம்ம அதை தான் சொல்லுவோம். நீங்க ஞானம் உங்களுக்கு புரியல, ஞான வகுப்பு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா ஓகே பாருங்க, அந்த பக்கம் தியான கிளாஸ் இருக்கு, அதுல போங்கன்னு அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா தியானம் பண்ணி நீங்க மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அப்புறம் உங்களுக்கு அந்த அமைதித்தன்மையில வந்து இந்த பாடத்தை உள்வாங்கும் போது புரிய ஆரம்பிச்சு நீங்க ஞானியா மாறிடுவீங்க. ஞானி ஆயிட்ட பிறகு காரண சரீரம் இருக்காதுங்க ஐயா. இதுதான் நான் சொல்ற கருத்து. ஐயா கேக்குதுங்க ஐயா. எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. கேக்குதுயா, கேக்குது. சொல்லுங்க. விளக்கம் ஐயா. இல்ல ஒருத்தர் பேசுங்க ஐயா, கேட்க மாட்டீங்க எனக்கு. தனது நிஜஸ்வரூபம் என்பது எது? ஆத்மாதான், தன்னுடைய சுயம் தான். நீராய் நிறைந்து தனது நிஜஸ்வரூபத்தை உணர்வது. தனது நிஜஸ்வரூபத்தை உணர்வதுன்னு சொல்றாங்க. நிஜஸ்வரூபம்ங்கிறது ஆன்மாதானுங்கய்யா. ஆமா, சரிங்க. ஆத்மாவே தன்னை உணர்றது தானே அதனுடைய நிஜஸ்வரூபம். இப்ப இங்க ஆத்மாவை தவிர எதுவும் இல்லை, இறைவனை தவிர எதுவும் இல்லை. இருப்பது போல தெரிவதெல்லாம் அந்த அறிவின் மீது, அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற பிம்பம் தான் நீங்க வேதாந்த சாஸ்திரம் விளக்கமா சொல்லிடுது. இப்ப நீங்க வந்து உங்களை நிஜஸ்வரூபமா எப்ப உணர்ந்துட்டீங்களோ அப்படி உங்களுக்கு இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, உலகமும் கிடையாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுடைய சுயத்தில் தெரியும். உங்களுக்கு நான் இருப்பதினால் இது இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அதை நீக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க இருக்கிறதுனால அது இருந்துட்டு போகுது. ஆனா அது உண்மை இல்லை. அது நான் இருப்பதனால் இருக்கும். அது ஒரு பிம்பம் தானே. அது பிம்பம் தெரிஞ்சுட்டு போகுது. இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நான் நின்னா நான் இருக்கிறதுனால கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது, தெரிஞ்சுட்டு போட்டோம். அதனால எனக்கு என்ன கஷ்டம்? நான் நானா இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் என்கிட்ட இருக்கிற மாதிரி பிரம்மத்துக்கு நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குன்னு தெரியும். ஆனா பிரம்மம் அதை பத்தி கவலைப்படாது. அது மாதிரி நீங்க அந்த மைண்ட் அளவுல புரிஞ்சுக்கிட்டு மேல வந்துட்டீங்கன்னா தன்னுடைய சுயத்துல நிக்கலாம். அது புரியாத வரைக்கும் நீங்க சுயத்துல வரவே முடியாது. நீங்க மற்ற விவகாரங்களை தானே பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிதான் இங்க புரிய வைக்க முடியும். நன்றி. ஐயா நமஸ்காரம் ஐயா, வரதராஜன் பேசுறேன். இப்ப இந்த துரியத்துக்கு மேல துரிய அதீதம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இதுல வருதா ஐயா நம்மளோடது? இல்ல அது வந்து அதான் குண்டலினி சக்தியில என்ன பண்ணுவாங்கன்னா, துரியம் அப்படிங்கிற நிலை வந்து இங்க வச்சிருப்பாங்க. பிரம்மரத்னம் சகஸ்திரகாரத்துல. அதுக்கு மேல போயிட்டா துரியாதீதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து 7 சக்கரங்கள் நம்ம உடம்புக்குள்ள வச்சு அந்த யோக மார்க்கத்துல சொல்லக்கூடிய வழி அது. அத வேதாந்த சாஸ்திரம் வந்து துரியம்னாலே அதுக்குள்ள இன்க்ளூடிங் துரியாதீதம். தனியா துரியாதீதம்னு ஒண்ணு எடுத்துக்காது, வேதாந்த சாஸ்திரம் எடுத்துக்காது. ஆனா யோக சாஸ்திரத்துல வந்து துரியம் துரியாதீதம் என்று இன்னொரு நிலையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 7 சக்கரங்களையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு துரியா அதீதம்னு தானே பேரு. துரியாதீதம் என்றால் அந்த துரியத்துக்கு மேல ஒரு அதீதமான நிலை. இப்ப குணாதீதன் அப்படின்னு சொன்னா குணங்களுக்கு மேல ஒரு அதீத நிலைக்கு போற மாதிரி இது ஒரு அர்த்தம். ஆனா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த உடம்பு மனசை விட்டீங்கன்னா தான் நீங்க அந்த நிலைக்கு போக முடியுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த பக்கம் மியூட் போட்டுக்கோங்க. யாராவது ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க வாய்ஸ். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். துரிய நிலை வந்து நம்ம அடையறோம் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ப்ரொக்ரெசிவ் ஸ்டேஜஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமிஜி? அடுத்த இதுக்கு போறோம் அப்படின்னு நம்ம அந்த இது காரண சரீரத்தை அழிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு எதுல தெரியும்? நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க கூடிய ஏதாவது அடுத்த ப்ரொக்ரெசிவ் ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிறது தான் ப்ராக்ரஸ்.
அதாவது ஏன்னா நீங்க எப்ப தன்னை ஞானியா மாத்திக்க ஆசைப்பட்டீங்களோ அப்ப நீங்க அதை விரும்புறீங்கன்னு அர்த்தம். அந்த துரிய நிலையை நான் அடைய போறேங்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க உலகத்துல யாரோ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க. அப்ப இந்த அத்தியாத்ம ஞானம் என்ன, இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்வியில தொலைக்கிறீங்க. அப்ப அதுக்கான பதில பெறுறீங்க. அந்த பதிலால ஒரு புரிதல் அடையிறீங்க. அந்த புரிதலால் ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடுது. அது கிடைச்சிட்ட பிறகு உங்களுக்கு அது ஒரு பரோட்ச ஞானமா ஆரம்பத்துல இருக்கும். அதாவது அந்த கிடைச்ச ஞானம் எல்லாம் புரியுது, ஆனா அனுபவத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனா எப்ப அனுபவத்துக்கு வரோம்னா அந்த புரிந்த ஞானத்துல நம்ம திடமாகறதுல தான். இப்போ சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்றோம் இல்லையா? சிரவணம்னா கேட்டல், மனநம்னா கேட்டவற்றை தெளிந்து கொண்டு புரிந்து கொண்டு நிகழ்வுல நடக்கிறது. அதாவது எதா இருந்தாலும் திருத்திக்கணும். அது அறகுறையா மனசுல பதிய வச்சுக்க கூடாது. அப்ப அந்த மனநத்துல அதை சரி பண்ணிக்கிட்டு அது நான் தான் தெரிஞ்ச பிறகு அது நிலையா நிக்கிறது. இதை ஒரே லைன்ல திருவள்ளுவர் சொல்றாரு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்ப நீங்க இது வரைக்கும் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சீங்க, கசடர படிச்சுட்டீங்க, தப்பு இல்லாம படிச்சுட்டீங்க. என்ன படிச்சீங்க? அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சீங்க. குரு என்ன சொல்லி கொடுத்தாரு? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறான்னு சொன்னாரு. அப்ப நீங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிறத அனுபவமாக்கணும். அது நிற்க அதற்கு தக. நானே பிரம்மம் என்றத நீங்க திடமா நின்னுட்டீங்கன்னா போதும், நீங்க அட்டைன் பண்ணிடுவீங்க. அது நிக்கிறதுக்கு உலகத்துல என்ன விவகாரம் வந்தாலும் அதை அப்படியே சாட்சியா பாக்குற மனோதைரியத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், மனசு புடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இதை தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். அடைஞ்சிட்டேன்ட்டு வெளியே போயிடக்கூடாது. அடைஞ்சாலும் நீங்க இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு ஆகணும். ஏன்னா உடம்பு இருக்குல்ல. நீங்க அடைஞ்சிட்டான்னு வெளியே போறதுக்கு நீங்க விதேக முக்தி அடையல, தேகத்தை விட்டு அடையல, நீங்க ஜீவன் முக்தி தான் அடைஞ்சிருக்கீங்க. மகான்கள் ஞானிகள் விதேக முக்திங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் உடம்ப விட்ட மாதிரி அவங்க இருப்பாங்க. நம்ம பார்வையில அவங்க உடம்போடு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க விதேக முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் உடம்போடு தானங்க இருக்காரு, எப்படிங்க அவர் விதேக முக்தி அடைஞ்சாருன்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா ஞானிக்கு தெரியும் நான் இந்த உடம்பு இல்லைன்ட்டு. அது அவருடைய நிலையில் அவர் அந்த உயர்ந்த நிலையில் இருக்காரு. ஆனா அந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு என்ன ஆகும்னா, அந்த தகுதியை உயர்த்திக்கும் போது உங்களுக்கு நீங்க நான் உடல் அல்ல, நான் மனம் அல்லங்கிறத திடமா நின்னுட்டீங்கன்னா நீங்களும் துரிய நிலையை அட்டைன் பண்ணிட்டீங்க என்று அடையாளம். அதுக்கு இந்த பாதையில விடாம பயணம் பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து தியானங்கள் எல்லாம் இந்த மாதிரி பிரம்ம தியானத்துல ஈடுபட்டுக்கணும். இந்த சத்சங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சாஸ்திர அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே பண்ண இதுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டே இருக்க அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நிலை நமக்கு தானாவே கைகூடும். அந்த பிரம்ம அனுபவம், பிரம்ம நிலைங்கிறது அந்த நிலையோட ஒன்றுவதனால நமக்கு தானா உண்டாகிவிடும். அதனாலதான் சாதுக்கள் சங்கமம் வேணும், சத் சங்கம் வேணும் என்று மகான்கள் சொல்றாங்க. அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்தா போதும், நீங்க அதை தானாவே உங்களை கூட்டு போயிடாது. இதான் வலிமா. தேங்க்யூ சாமிஜி, ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்யூ ஐயா. இன்னும் துரிய நிலைக்கும் மன்னிக்கணும், வரதராஜன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அந்த துரிய நிலைக்கும் சமாதி நிலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காயா? சமாதி நிலைம்பாங்கல்ல, அதுக்கும் துரியத்துக்கும். அந்த சமாதி, இந்த துரியாதீதம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே யோகத்துல சொல்லப்படுற வார்த்தைகள் தான். அதாவது அது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம சொல்றோம். இப்ப யோகத்துல பதஞ்சலி யோக சூத்திரம் என்ன சொல்றாரு? அட்டாங்க யோகத்தின் அடிப்படையில தியானம் சமாதி அப்படின்னு 8வது நிலையை காட்டுறாரு பாருங்க. அப்ப 8வது நிலை சமாதி அப்படின்னா அந்த சமம் பிளஸ் ஆதிங்கிற அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி சமாதின்னா எங்கேயோ போய் வகையில உட்கார்றதோ அல்லது கல்லு அடியில போய் மூழ்கிறதும் உட்காந்துக்கிட்டு மேல கல்லு போட்டு மூடிக்கிறதோ அவங்க சொல்றது கிடையாது. அந்த மாதிரி சமாதி எல்லாம் சிலர் இடையில புகுத்துறது தான். ஆனா உண்மையான சமாதி அப்படிங்கிறது நம்ம அந்த ஆதியோடு சமமாகின்ற சமாதி தான் உண்மையான சமாதி. அது ஞானத்திலயும் அதே தான் சொல்லும், யோகத்திலயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. தனியா ஒருத்தர் வேணும்னு தன்னை குருவின் மீது இருக்கிற அபிமானத்தினால சிஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய பூத உடலை நாம இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றோம். அவர் உயிரோடு இருந்தப்போ நம்ம அவரை தினமும் காலில் விழுந்து கும்பிட்டு இருந்தோம். இப்ப அவர் உடம்பை விட்டுட்டாரு, அந்த பௌதிக உடலை விட்டுட்டாரு. ஆனாலும் அந்த பௌதிக உடல் இந்த இடத்துல நாங்க பிரதிஷ்டை பண்ணி அவர் தினமும் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பாவனையில நம்ம வழிபாடு பண்றோங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த சமாதிகள். ஆனா அந்த சமாதியில தான் அவர் சித்தர் இருக்காரு அல்லது அந்த மகான் இருக்காருன்னு அப்படி கிடையாது. அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு இழுக்கு வந்துடும். ஏன்னா அவரு அந்த மாதிரி அந்த குழிக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காரா? அவர் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி ஆன பிறகு அவர் ஆகாய தத்துவம் மாதிரி எங்கும் எதிலும் வியாபித்திருப்பாரு. அவர் பர்டிகுலரா அந்த ஸ்பாட்ல இருக்காரு, அங்க போனா எனக்கு ஒரு வைப் ஆகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்களா தப்பா புரிஞ்சுக்கிறது தானே தவிர, அப்படி அந்த சமாதியோட இந்த சமாதியை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப நீங்க கேட்கிற சமாதிங்கிறது நீங்க தன்னை உணர்ந்து விட்டா நீங்க சமாதி நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆதியோடு சமமாகி விட்டீர்கள், பிரம்மத்தோடு இணைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று பெயர். நன்றி. ஐயா, ஜீவ சமாதி அப்படிங்கிறது அது என்ன ஐயா?
அதுதான் ஜீவ சமாதிங்கிறது நம்ம ஜீவன் முக்தியா இந்த வாழும் போதே, இந்த ஜீவன் இருக்கும் போதே நான் அந்த ஆதியோடு இணைந்திருக்கிற பிரம்ம அனுபவம், பிரம்மானந்தம், பிரம்ம சாட்சாத்காரம், அதுதான் ஜீவன் சமாதி என்று நம்ம சொல்றோம். ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, போலியா மக்களை குழப்பி விடுவதாக, அந்த சாமி சாகறதுக்கு முன்னாடி அவர் குழிக்குள்ள உட்காந்துட்டாருங்க, அவரை குழிக்குள்ள உட்கார வச்சு கல்லு போட்டு மூடிட்டங்க, இப்ப அவர் ஜீவன் முக்தருங்க அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆனா யார நீங்க கொண்டு போய் குழிக்குள்ள உட்காந்து கல்லை போட்டு மூடினாலும் ஜீவன் பிரிஞ்சிடும். எப்படி உயிர் இருக்கும்? மூச்சு இல்லாம இந்த உடம்பு இருக்காதுல்ல. நான் தான் நம்ம பாடத்துல உங்களுக்கு தெளிவு சொல்லிட்டேன். எந்த பாடத்திட்டத்துல எவன் வேணா குழப்பலாம். வேதாந்த பாடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பஞ்சபூதங்க அடிப்படையில வருகின்ற உடல் பஞ்சபூதங்களோட அடிப்படையில தான் அழிய முடியுமே தவிர வேற எப்படி அழிக்க முடியாது. அப்ப நீங்க பௌதிக உடலை வேணும்ட்டே கொண்டு போய் குழிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஜீவன் முக்தர்னு பொய்ய சொல்றீங்கன்னா, 10 நாள் கழிச்சு தோண்டி பாருங்க, நாரிக்கிட்டு இருக்கும் பணம். இது நிறைய இடத்துல நடந்திருக்க. நீங்க நியூஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கேரளாவில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பழைய வைத்தியர், அவர் கொஞ்சம் பாரம்பரிய வைத்தியர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானும் ஜீவ சமாதி அடையிறேன்னு சொல்லி பசங்க கிட்ட சொல்லி, அந்த 2 பசங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே குழியை தோண்டி, அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு காலி இடத்துல குழியை தோண்டி, அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி, ஊர்க்காரங்க எல்லாம் கும்பிட்டு, ஏன்னா அவரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும் போதே பெரிய ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்திருக்காரு. அப்ப நிறைய பேர் அவர் பெரிய ஞானி மகான் அப்படின்னு அவர் தினசரி வணங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல அவர் கொஞ்சம் பெரிய மனுஷனா சாமியாரா வாழ்ந்ததுனால அவர் ஊருக்கே ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி, நான் ஜீவ சமாதி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்திருக்காரு. எல்லாரும் வாங்க அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்த பிறகு அவர் கொண்டு போய் குழிக்குள்ள போட்டு மகன்களே மூடிட்டானுங்க கல்லை போட்டு. உயிரோடு இருக்கும் போதே கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அவருக்கு, ஒரு 82 83 இருக்கும். கொண்டு போய் குழியில வச்சு மூடிட்டானுங்க. அந்த குழி மூடின பிறகு போலீஸ்க்கு நியூஸ் போயிடுச்சு. போலீஸ்க்கு நியூஸ் போனது 1 நாள் 2 நாள் கழிச்சு நியூஸ் போயிருக்கு போலீஸ்க்கு. உடனே போலீஸ் என்கொயரி அந்த 2 பசங்களை விசாரணை பண்ணி, எப்படி நீங்க அப்படி மூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓபன் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க, அப்படி ஓபன் பண்ணக்கூடாது, அவருக்கு சித்தரு, அவருடைய சமாதி ஓபன் பண்ணா பாவம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப நவீன அறிவியல் அதை ஒத்துக்காதுல்ல. இன்றைக்கு டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு வளர்ந்துருச்சு, அதை ஒத்துக்காது. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த கதையெல்லாம் இங்க எல்லாம் உடைக்கிடான்ட்டாங்க. உடைச்சு பார்த்தா பணம் நாரி அப்படியே மக்கி போய் கிடக்குது, அப்படியே சுருங்கி போச்சு, பாடி எல்லாம் எடுத்து போட்டோவே போட்டிருந்தான். அப்ப நீங்க அந்த சித்தரா உண்மையா ஒரு ஜீவன் முக்தரா இருந்தா உயிரோடல உட்கார்ந்து இருக்கணும் உள்ள. அப்படி உட்காரவே முடியாதுமா. யாருமே எப்படி பெரிய மகா புருஷனா இருந்தாலும் மனித உடல்ல வந்தா இந்த பாடி விட்டுருவான். ஆனா அவன் பாடி கிடையாது, அவன் ஆகாய தத்துவமா இருக்கான். ஜீவன் முக்தன் என்பது இந்த ஜீவன் பிரிந்தாலும் பிரியாட்டியும் அவன் வாழுகின்ற வரைக்கும் அவன் அந்த ஆகாய தத்துவத்துல வாழ்றவன் தான் ஜீவன் முக்தன். அதாவது உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, நான் எப்பயுமே அந்த ஆகாயம் தான் புரிஞ்சுக்குவான். அதுதான் பிரம்மம், அதுதான் சத்தியம், அதுதான் ஞானிகளுடைய உண்மை ஞானிகளுடைய நிலைப்பாடு. போலியா இது மாதிரி நிறைய கூட்டம் இருக்கு. நான் வேற ஒரு கூட்டத்தை சொல்லி சங்கடங்கள் வரக்கூடாது, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் பப்ளிக்கா போகுது. அப்ப நான் ஏதோ ஒரு கூட்டத்தை சொல்லிட்டேன்னா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க என்கிட்ட எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பல சாமியார்கள ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எல்லாம் பொய்ய சொல்லிக்கிட்டு இப்படி குழியை பறிச்சு உட்காரலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு எல்லாம் இருக்குது. ஆனா நாங்கள் வேதாந்தம் படிச்சவங்க யாரும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம துரிய நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த மனசு நம்ம இல்லை, இந்த உடல் நம்ம இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் செயல்கள் ஆற்றிட்டே இருப்போம் இல்லைங்களா? அந்த உடல் அதுவா எப்போ போகுதோ அது வரைக்கும் அப்படியேதான் இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, அது வரைக்கும் நம்ம செயலாட்டிட்டே இருப்போம். ஆனா செயல்ல மாற்றம் வந்துடும். நீங்க சராசரி வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க இந்த ஞானத்தை அடைஞ்சு உண்மையான அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க மற்ற மனிதர்கள் மாதிரி தொழில் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாங்கிற மைண்ட் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போதும், அதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சு. எது நித்தியம், நானே பிரம்மம் என்று தெரிஞ்ச பிறகு இங்க இந்த உடலும் நானல்ல, இந்த மனமும் நானல்ல அப்படின்னு இந்த உலகமும் உண்மை இல்லைன்னு எனக்கு புரிஞ்ச பிறகு இங்க என்ன இந்த உடம்பு மனசு வச்சு செய்யறதுக்கு இருக்கு? ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சும்மா இருப்பீங்க. ஆனாலும் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு தோன்றுனா கொடுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மகான்கள் அந்த அந்த நிலையை அடைஞ்சிட்டு தன்னில் தானாய் தன்மயமாய் அமைதியா இருப்பாங்க. அவங்க எந்த விவகாரத்துக்கும் போக மாட்டாங்க. ஒரு சிலர் வெளியே இந்த மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், 2 பேர் இருக்காங்க. ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன், வெறும் பிரம்மனிஷ்டன். இந்த பிரம்மத்தை உணர்ந்த பிறகு எனக்கு உலகம் மாயை, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டு ஒதுக்குறவங்களும் இருப்பாங்க. ஆனா உலகத்துல இந்த விஷயத்தை எடுத்து சொன்னவங்களும் இருக்காங்க. அதுலதான் ஆதிசங்கர் வராரு, தமிழ்ல திருமூலர் வராரு, திருவள்ளுவர் வராரு, எல்லாம் எப்படி வராங்க? இவங்களும் ஜீவன் முக்தர்கள் தான். ஆனா அவங்க ஒடுங்கல, அவங்க உலகத்துக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு உடம்பு விட்டுட்டு போனாங்க. ஆனா ஒடுங்கினவங்களும் உங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஒடுங்கினவங்க நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒருத்தர் ஞானியாகி ஒளிஞ்சிட்டாருன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப அது மாதிரி நிறைய இருக்காங்க, இது மாதிரி நிறைய இருக்காங்க.
ஆனா அது அவங்கவங்க விருப்பம், அது ஈஸ்வர நிமித்தம், அவங்க கர்மா, அவங்க பிராரப்தம் எல்லாமே அதுல சேர்ந்துதாங்க வேலை செய்யும். அதான் நம்ம மறுபிறவின்றது இருக்காது இல்லைங்களா? எப்படிங்க ஐயா? அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு பிறவின்றது இருக்காது இல்லைங்களா? அடுத்து உடம்புக்கு வரமாட்டாங்க. நீங்க ஞானிகளும் இதுக்கு பல பேரை பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மாதிரி இருந்தாரு, ரமணர் ஒரு மாதிரி இருந்தாரு. ஒவ்வொரு மகான்களும் நீங்க பாருங்களேன், அவங்க அவங்களுடைய பிராரப்தப்படி அவங்க இந்த பூமியில விவகாரம் பண்ணுவாங்க. ஆனா இவர் ஏன் அப்படி இருக்காரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்க எல்லாமே ஜீவன் முக்தர்கள் தான். ஆனா அவங்களுக்கும் ஒரு பிராரப்தத்தின்படி அவங்க இந்த உலகத்துல இருந்துதான் ஆகும். அப்படிதான் மகான்களுடைய வாழ்க்கை. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஞானி, அவங்க திட ஞானியா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் உண்மை கிடையாது. ஆனாலும் அவங்க பிராரப்தத்தின்படி இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ரமணரும் வாழ்ந்தாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாழ்ந்தாங்க. நிறைய மகான்கள் அது மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த மகான்களுடைய வரிசையில போயிட்டீங்கன்னா நீங்க பிசினஸ் மேனா இருக்கவே முடியாதுங்க ஐயா. இப்ப நீங்க இந்த பாடத்துல எல்லாம் வரீங்கல்ல, நீங்க ரொம்ப டெப்த்ல போக போக தானாவே பிசினஸ் எல்லாம் விட்டே ஆகணும். வேற வழியே கிடையாது. வெளிப்படையாவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அப்ப எப்படிங்க நான் வாழ்றதுன்னு கேட்க கூடாது. ஏன்னா நீங்க விடும்போது ஒரு நிலை வருதுன்னாலே அங்க என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க அந்த தூய அறிவா பிரகாசிக்கும் போது உங்களுக்கு தானா கதவுகள் திறக்கும். என்ன வேணுமோ அது வந்துரும். என்ன வேணுமோ அது தானா வந்துரும். உடல் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிடும். என்ன தானா கிடைக்குங்க ஐயா. அது எது கிடைச்சாலும் நீங்க நிறைவா ஏத்துக்க வேண்டியதான். எனக்கு ஏன் இது கிடைக்குது, எனக்கு அது கிடைக்கலன்னு கேட்க கூடாது. அந்த எண்ணமே வராது இல்லைங்களா? அந்த நிலை எண்ணம் எதுவுமே வராது. எதா இருந்தாலுமே அந்த ஆனந்தத்தோடயே இருக்கும். ஆனா அந்த உடல் எப்ப போகணும்னு இருக்கோ அப்பதான் போகும். அப்பதான் போகும். அதுதான் பிராரப்தம் முடியும் போதுதான் போகும் உடம்பு. அது வரைக்கும் உடம்பு இருக்கும். நன்றி. நல்ல அருமையான நன்றி நன்றி. அந்த பக்குவம் வந்தா புரியும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதான் ஞானம் உள்ள போக போகத்தான் உங்களுக்கு புரியும். என்ன புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கொஸ்டினே வராது. கொஸ்டின் கேட்க வேண்டிய தேவையே கொஸ்டினே வராது. நம்ம வாழ்க்கைய அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவோம். அவ்வளவுதான். நல்லதுங்க ஐயா. இந்த துரியன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? துரியன்னா ஏதோ பயங்கர நிலை கிடையாது. ஞானத்தால் அடையிற நிலை. சொல்லுங்க. ஏன் நீங்க அடிக்கடி விவகாரத்துல ஈடுபடுறேன்னு சொல்றீங்க இல்லைங்க? அப்படின்னா என்னங்க ஐயா நீங்க மீன் பண்ண வரீங்க? அதாவது பொருளாதாரத்தை நோக்கி நீங்க எப்ப ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது விவகாரம் தான். நீங்க உள்ள திரும்பி உங்களை நோக்கி ஓடுறதுதான் நீங்க பாரமார்த்திக சத்தியத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வியாபகாரிக சத்தியத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். 3 சத்தியங்கள் இருக்குல்ல. வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். இப்ப நீங்க வெளி விவகாரங்கள்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்க வியாபகாரிக சத்தியத்தை தான் இருக்கிறீங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அது நீங்க ஏன் அது விடணுமா அப்படின்னா, நீங்களா விட வேண்டாம், அதுவா விடும் தான் நான் அதுவும் சொல்றேன். நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா போதும். நான் இன்னைக்கு காலையில மைண்ட் கிளாஸ் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், நான் இந்த மாதிரி அட்வான்ஸா எடுத்தாலும் நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அதனால நான் இன்னும் லகுவா பண்ணி மைண்ட்ல பேசும்போது நீங்களா எதையும் விட முடியாது. அது விடணும் போது விட்டுடும். அது தானா உங்களை விட்டு நிறைய விஷயங்கள் போயிடும். அதனால நீங்க உண்மையா இருங்கன்னு சொன்னேன். நான் காலையில மைண்ட் கிளாஸ் பேசும்போது என்ன சொன்னேன்னா, நீங்க உண்மையா மட்டும் இருந்தா போதும், இயற்கை உங்களை வழி நடத்தும். ஆனா நம்ம உண்மையா இருக்கிறோமா நமக்குள்ளேயே சுய கேள்வி கேட்டு பாருங்கன்னு சொல்றேன். அப்படி நிறைய பேர் இருக்கிறது இல்ல. அதான் நானும் ஆன்மீகவாதிங்கிற ஒரு வேஷத்தான் போடுறாங்க. ஆனா உண்மையா இல்ல. அதுதான் நீங்க மாத்திக்கணும்னு நம்ம பாடத்துல சொல்லி கொடுக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. கடைசி ஒரு கேள்வி. நன்றிங்க ஐயா. நல்லது. இப்ப நம்ம குழுவுல நிறைய பேர் இருக்காங்க. உங்க முயற்சினால துரிய நிலையை அடைஞ்சு வெளி விவகாரங்கள்ல ஈடுபட முடியல, பொருளாதாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள மனம் ஈடுபடல அப்படின்ற நிலையில எதிர்காலத்துல உங்களோட சேர்ந்து சேவை செய்யறதுக்கு ஒரு ஆசிரமம் அமைச்சு இந்த மாதிரி பிரம்மனிஷ்டர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பீங்களா? அதுவும் ஒரு சேர்த்து சொல்லிட்டானுங்க. அதாவது உங்களுக்கு ஏதோ நம்ம சாப்பிட வழி இல்லாம போயிடுவோமோ, கஷ்டம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு சேஃப் ஜோனை நீங்க உருவாக்குறதுக்கு மைண்ட் பிளே பண்ற விளையாட்டு இது. பட் உண்மை என்னன்னா, நீங்க ஜீவன் முக்தனா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதெல்லாம் தானா வரும். உங்களுக்கு ஆசிரமம் வருமா, இல்ல உங்களுக்கு சுத்தி 10 சிஷ்யர்கள் வருவாங்களா, எல்லாம் அது தானாவே நிகழும். நீங்க எதுவுமே திட்டமிட வேண்டியதே கிடையாது. தானாவே நடக்குங்க. அப்படிதான் எல்லா மகான்களுக்கும் வந்தாங்க. அவங்களுக்கு அப்படிதான் வாழ்க்கை நடக்கும். ஆனா நீங்களா ஒண்ணு திட்டமிட்டீங்கன்னா அது மைண்ட்ல தான் நடக்கும். அது அனுபவத்துக்கு வராதில்ல, இறைத்தன்மைக்குள்ள போக முடியாது. அதாவது மைண்டே அங்க வேலை செய்யக்கூடாது. நான் என்ன ஆயிடுவனோ, நீங்க ஜீவன் முக்த நிலையை அடைஞ்ச பிறகு நான் என்ன ஆயிடுவனுங்கிற கவலையே வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி நீங்க இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையில உங்களை எப்படி லிஃப்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, தானா உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா நான் என்னுடைய வாழ்க்கையே உதாரணம். நான் வேற யாரையும் தேர்ட் பர்சனலா எனக்கு சொல்றது தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இறைவன் மட்டும்தான் வேணும்ட்டு நான் ஓடுனதுனால என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வருதோ நஷ்டம் வருதோ அதெல்லாம் நான் கவலையே படாம பயணம் பண்ணதுனால எனக்கு எல்லாமே சரியா தான் நடந்திருக்கே தவிர எதுவும் தப்பாவே நடக்கல. நான் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சொல்லிட்டேன். என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வச்சதும், நான் போய் ஒரு தோட்டத்துல வேலை செஞ்சதும்,
அப்புறம் தோட்டத்தை விட்டு நான் பசங்களோட வந்து இப்ப இருக்கிறதும், இப்ப இன்றைக்கு என்னுடைய பொருளாதார தேவைகள், உண்ண உணவு, உடுக்க விட, இருக்க இடம் எல்லாமே எனக்கு என்னென்ன வருமோ அத்தனை வந்துகிட்டே இருக்கு. நான் எதை பத்தியும் வேணும்னு கேட்கறதில்ல, வேண்டாம்னு சொல்றது இல்ல. என்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் செய்யலைங்கிறது எனக்கு தெரியும். என்னை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனா உங்களுக்கு வேணா நான் செய்யற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில நான் எதுவுமே செய்யல. என்னை வச்சு அது செய்யுது. அதனால அது என்னென்ன செய்யுமோ செய்யட்டும். அதுக்கு ஒரு கருவியா இந்த உடலும் மனசு இந்த உலகத்துக்கு வந்திருக்குங்கிறது தான் எனக்கு புரியுது. அப்ப அதை அப்படியே நிகழ்வுல பயணிப்பேன். எனக்கு எது வந்தாலும் வரலாம். அதை நான் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். வேணும் வேண்டாங்கிற அந்த விருப்பு வெறுப்புல நான் போறதே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான், திருக்குறள். அதுதான் உண்மை. ஏன்னா இங்க அந்த வேணும் வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கனாலே அங்க ரியாலிட்டி வந்துருது. அப்ப நீங்க ஞானி ஆகலைங்கிறது அடையாளம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது. நன்றிங்க. அருமையான பதிவு. நன்றிகளை. அருமையான நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.